வணக்கம். நான் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து பேசுகிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படிப்பட்ட மூலிகைன்னு சொன்னால், இறந்த ஆத்மாக்களை வந்து அது நம்மக்கிட்ட வர வைக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு. ஏன் நம்ம வந்து இறந்த ஆத்மாக்கள் பற்றி நம்ம பேசணும்? இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பெத்தவங்க மேலேயும் அவ்வளோ அன்பு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து எங்கே இருக்காங்களோ, அவங்க எப்படி அலையிறாங்களோ அந்த ஆத்மா தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆத்மா வந்து நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம அப்பா ஆத்மாங்கள் அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும், இல்ல இளம் வயதில வந்து தாய் தகப்பனை விட்டுட்டு ஏதோ உடம்பு சரியில்லாத விதி செயல்பாடுல இறந்துருப்பாங்க பசங்க. அவங்க மேலேயும் அவங்களுக்கு அன்பு இருக்கும். நம்ம புள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு. ஆனா அந்த மாதிரி ஆத்மாங்களும் வர வச்சு, நம்ம இருக்கிற இடத்துலயும் நம்ம கூட இருக்கிற மாரி, நமக்கு தேவைப்படும்போது கனவுல வந்து சொல்ற மாரி, இந்த மூலிகை வந்து பயன்படும். இந்த மூலிகையோட தன்மை எப்படின்னா, 4 மூலிகை இருக்கும். 4 இலைகள் இருக்கும். அந்த இலைகள் நடுவுல ஒரு பூ இருக்கும். அந்த பூல இருந்து ஒரு தண்டு வரும். அந்த பூ பக்கத்துல இருந்து ஒரு தண்டு வரும். அங்க 3 இலைகள் இருக்கும். இந்த 3 இலைகள் வச்சு செய்றது ஒரு வேலை. 4 இலைகள வச்சு செய்றதும் ஒரு வேலை. இந்த 4 இலைகள் வச்சு செய்யும்போது என்னன்னா, கூட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒண்ணு சேர்ந்து, அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற தலைமை வந்து மாமியாரோ, பெரிய மருமகளோ அப்படிப்பட்ட இருக்காங்கன்னா, அந்த குடும்பம் அவங்க பேச்சு கேட்குற மாரி அது பண்ணலாம். இந்த மாமியார் பேச்சு எல்லாரும் மருமகள் எல்லாம் கேட்குற மாரி, அந்த 4 இலையில வச்சு பண்ணலாம். கூட்டு குடும்பம் வந்து ஒத்துமையா இருக்கும். அது ஒருத்தர்கிட்ட அ அது வந்து அ ஒரு வசீகரமா இருக்கும். அந்த மாரி பண்ணலாம். இந்த 3 இலை இருக்கு இல்லையா? இந்த 3 இலையும் பூவும் வந்து பார்த்தீங்கன்னா, அது நாகப்பாம்பு மாரி அந்த அந்த பூவோட தோற்றங்கள் இருக்கும். இந்த பூ வந்து 3 இலை இருக்கிறது என்னன்னா, நம்ம எதிர்ப்புகள், நம்ம குடும்போட எதிர்ப்புகள். நம்ம சொத்துக்கள வந்து அபகரிக்க பார்ப்பாங்க. நம்ம வேலை செய்ற இடத்துல ரொம்ப பிரச்சனை வைப்பாங்க. அது இல்லாத நம்ம பசங்கள படிக்க போறப்போ, அவங்கள வந்து அங்க இருக்கிற பசங்க வந்து அந்த பசங்கள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. வரப்போற தெருவுல வந்து அவங்கள வந்து சில பிரச்சனை வைப்பாங்க. இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த 3 இலை இருக்கிற நடுவுல அந்த பூ வரும். அந்த பூ எடுத்து ஒரு ஒரு 30, 40 பூக்களா பறிச்சுட்டு, அது வந்து தூள் பண்ணி, அது வந்து அவங்கள மை மாரி அரைச்சு அவங்களுக்கு குடுத்தோம்னா, அவங்க தலையில வச்சு போயிட்டாங்கன்னா, இந்த மாரி எதிரிகள் தொல்லை வரவே வராது. தானாவே விலகி போயிடும். அவங்களுக்கு அது அவ்வளோ பாதுகாப்பா இருக்கும். அதனால இந்த முறை வந்து நல்ல அற்புதமான முறை. என் குருநாதர் சொன்ன முறை. அந்த இலைய காட்டுறேன். அத பாருங்க. அத பார்த்துட்டு அது பலன் அடையுங்க. இதுதான் அதோட இலை. பாருங்க. ம் பார்த்தீங்களா? 4 இலை. சரிங்களா? இந்த பூ பாருங்க. இந்த பூவோட பக்கத்துல தான் அந்த காம்பு வளருது. இந்த மாரி இது ரொம்ப அற்புதமானது. இத பயன்படுத்துங்க. யார் வீட்லயாவது அவங்க பெத்தவங்களோட ஆன்மா வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன தொடர்பு கொள்ளுங்க. இந்த மூலிகை வச்சு உங்களுக்கு அந்த 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 ஆத்மா வந்து உங்க வீட்ல இருக்க மாரி நான் பண்ணி தரேன். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனா இருக்கும். இது வந்து ஆதி காலத்து பழைய முறைன்றதுனால, இது அழியாம இருக்கிறதுக்கு இந்த வித்தை வந்து என் குருநாதர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அது உங்களுக்கு பயன்பாட்டா இருக்கணும்னா, நீங்க நெனச்சுங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. உங்களுக்கு பண்ணி தரேன். ஓம் நமச்சிவாய.